today topic வந்து என்னது அப்படினா non perfect square root tricks ஓகேயா non perfect square root tricks சரி அப்படினா என்னது அப்படினு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படினா ஏதாவது ஒரு நம்பர் அதாவது perfect square number வந்துச்சு அப்படினா அதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படிங்கற டெக்னிக் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் perfect square number எதெல்லாம் பாருங்க 1 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு 1 2 ஸ்கொயர் பண்ணா 4 3 ஸ்கொயர் 9 4 square 16 5 square 25 so இந்த 1 4 9 16 25 இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னதுன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஓகேயா இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்துச்சு அப்படினா இத சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்ல எழுதிருக்கேன் ஆனா உங்களுக்கு 5 டிஜிட் 4 டிஜிட் 3 டிஜிட்லாம் இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்துச்சு அப்படினா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணும் அப்படிங்க டெக்னிக்கை லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம் அதுக்குள்ள லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் அதை போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேயா டுடே டாபிக் இப்படிப்பட்ட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துச்சுனா நம்ம ஈஸியா சொல்லலாம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம் சப்போஸ் நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்துச்சு அப்படினா எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேயா சோ இப்போ கவனிங்க 4ங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் சோ 4 க்கு ரூட் எடுத்தா உங்களுக்கு தெரியும் 2 ஏனா 2 ஸ்கொயர் தான் 4 சோ 4 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா எவ்வளவு 2 உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் டக்குன்னு சொல்லிப்பீங்க ஏனா 4 is a perfect square number அதே மாதிரி பாருங்க 49 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா எவ்வளவு 7 ஏனா 7 7s are 49 so 49 is a perfect square number so square root of perfect square number is ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது ஓகேயா சப்போஸ் இப்போ உங்களுக்கு 25 வந்தா அதுடைய ஸ்கொயர் ரூட் எவ்வளவு 5 ஏனா 5 ஸ்கொயர் பண்ணாதான் 5 5s are 25 so 25ங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் so அதனால அதுக்கு ஈஸியா நினைச்சு முடியும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும் சப்போஸ் 25 வராம 26 வந்திருக்குன்னு வெச்சுக்கோங்க நீங்க எப்படி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிப்பீங்க 25 னா டக்கு நினைச்சுவீங்க 5 5s are 25 so square root of 25 is equal to 5 சொல்லிப்பீங்க so 26 ன்னு எப்படி சொல்லுவீங்க அது 26ங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது அது நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஏனா இந்த இதுல அந்த நம்பர்ஸ் வராது ரைட்டா சோ அப்படி நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படினா எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அதான் இன்னைக்குள்ள டெக்னிக் ஓகேயா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ பாருங்க क्वेश्चन நம்பர் 1 ரூட் 27 சோ உங்களுக்கு தெரியும் ரூட் 25 அப்படினா ஸ்கொயர் ரூட் எடுத்தா எவ்வளவு 5 கரெக்ட்டா சொல்லுங்க 5 5s are 25 சோ அழகா சொல்லிடலாம் பட் ரூட் 27 கேட்டா நம்ம திக்கு முக்காடுவோம் நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் ரைட்டா சோ லாங் டிவிஷன் மெத்தட் அதை விட ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்கு அதுதான் நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன் சோ ரூட் 27 the root 27 க்கு ஆன்சர் வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த root 27 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா கன்வெர்ட் பண்ணனும் சரியா சோ 27 க்கு பக்கத்துல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது 25 5 5s are 25 so perfect square number 25 plus 2 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணனும் ஓகேயா சோ 27 எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் 25 plus 2 னு ஸ்ப்ளிட் பண்றோம் இதுக்கு 27 க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படினா கவனிங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 25 க்கு ஸ்கொயர் ரூட் ஆன்சர் சொல்லுங்க 5 5s are 25 so ஆன்சர் 25 க்கு ஸ்கொயர் ரூட் ஆன்சர் 5 அடுத்து நெக்ஸ்ட் இங்க இருக்கு பிளஸ் இருந்தா நம்ம என்ன போடணும்ங்க பிளஸ் போடணும் இங்க மைனஸ் இருந்தா நம்ம என்ன போடணும் மைனஸ் போடணும் அதுக்கு அடுத்தால இங்க என்ன நம்பர் இருக்கு 2 இங்க ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் போக ரிமைனிங் நம்பர் எவ்வளவு இருக்கு அத அப்படியே போட்றணும் பை போட்டாச்சா பை போட்டுச்சு இந்த 5 டபுள் ஆக்கணும் 5 க்கு டபுள் மடங்கு எவ்வளவு 10 போட்டாச்சு சோ the answer கவனிங்க 1 2 is to 5 2s are 10 ரைட்டா 1 2 is to 5 2s கவனிங்க 5 plus 1 by 5 1 5 ஆல டிவைட் பண்ண ஆன்சர் சொல்லுங்க என்னது 0.2 சோ ஆன்சர் 5 plus 0.2 ஆன்சர் 5.2 புரியுதா சோ root 27 what is the answer 5.2 சோ செகண்ட் क्वेश्चन போகலாம் क्वेश्चन number 2 root 56 okay yeah so root 56 we want to find out the square root of 56 okay the 56 perfect square எந்த perfect square நம்பர் பக்கத்துல இருக்கு எப்படி இந்த 56 ஸ்ப்ளிட் பண்ணலாம் 49 plus 7 ஸ்ப்ளிட் பண்ணலாமா 49 7 7s are 49 so perfect square நம்பரா வந்தாச்சு plus remaining எவ்வளவு 7 49 plus 7 we get 56 so is equal to 49 க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் 49 க்கு ஸ்கொயர் ரூட் என்னது 7 7s are 49 so square root of 49 is equal to 7 சென்டர்ல இருக்கு பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கு சோ இந்த சென்டர்ல பிளஸ் தான் பிளஸ் போடணும் சென்டர்ல மைனஸ் தான் மைனஸ் போடணும்
நெக்ஸ்ட் என்ன இருக்கு ரிமைனிங் 7 போட்டாச்சு by இந்த 7 க்கு டபுள் மடங்கு சோ 7 உடைய டபுள் மடங்கு என்னது 7 2s are 14 அத கீழ போடணும் சோ ஆன்சர் கவனிங்க 1 7 is 7 2 7s are 14 so is equal to 7 plus 1 by 2 1 by 2 what's the value 0.5 so 0.5 is equal to 7 plus 0.5 we get 7.5 so square root of 56 is equal to what's the answer 7.5 next question third question பார்க்கலாம் third question square root of 96 is equal to square root of so 96 இந்த 96 ங்கற நம்பர் எந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பக்கத்துல இருக்கு 10 10s are 100 okay so 10 10s are 100 minus so 100 ல இருந்து எதை மைனஸ் பண்ணா 96 வரும் 100 minus 4 so 100 minus 4 we get 96 so 100 minus 4 so what's the rule first என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் so 100 க்கு ஸ்கொயர் ரூட் என்னது 10 because 10 10s are 100 so what is the square root of 100 10 so put 10 சென்டர்ல மைனஸ் இருந்தா மைனஸ் போடணும் சென்டர்ல பிளஸ் இருந்தா பிளஸ் போடணும் so here minus so put minus next remaining எவ்வளவு இருக்கு 4 by what is the double மடங்கு வந்து எவ்வளவு 10 க்கு டபுள் மடங்கு 20 so 2 10s are 20 இதோட டபுள் மடங்கு இங்க போடணும் 1 4 is 4 5 4s are 20 is equal to 10 minus 1 by 5 what is the answer 0.2 so answer 10 minus 0.2 we get 9.8 so square root of 96 is equal to 9.8 next answer fourth question square root of 622 is equal to so our question to find out the square root of 622 is the non perfect square number so 622 நம்ம square number convert பண்ணனும் so square root of 622 is nearby what is the square number 625 so 622 is nearby the perfect square number is 625 so 625 minus 3 okay 625 minus 3 we get 622 ஏன் 625 போட்டோம் ஏன் அப்படினா 625ங்கிறது இந்த 622 க்கு பக்கத்துல உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ரைட்டா 25 25 is 625 25 பெருக்குனா எவ்வளவு வரும் 625 சோ இந்த நம்பரை பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பக்கத்துல இருக்கோ அது போட்டாச்சு இந்த நம்பரை விட இந்த நம்பர் எவ்வளவு குறைவா இருக்கோ அப்ப மைனஸ் போடணும் இந்த நம்பரை விட இந்த நம்பர் அதிகமா இருந்தா பிளஸ் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு போடணும் ரைட்டா சோ 622 அது 625ங்கற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பக்கத்துல இருக்கு இதை விட எவ்வளவு கம்மி 3 கம்மினால மைனஸ் so 625 minus 3 we get 622 so what is the rule first 625 இருக்கு அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் so what is the square root of 625 25 சென்டர்ல மைனஸ் தான் put minus சென்டர்ல பிளஸ் அப்படினா put plus so here சென்டர்ல minus so put minus what is the remaining answer 3 by what is the double மடங்கு வந்து 25 உடைய டபுள் மடங்கு எவ்வளவு what is the double of 25 2s are 50 so is equal to 25 minus 3 by 50 இந்த 50 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 100 ஆயிருமா சோ மேலேக்கு 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6 by 100 so 6 by 100 what's the answer 0.06 okay so 6 by 100 is equal to 0.06 6 by 10 means 0.6 7 by 100 means 0.07 7 by 10 means 0.7 that way 3 by 50 so இந்த 50 ன 100 கன்வர்ட் பண்ணதுக்கு மேலேயும் கீழேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன் so 2 3s are 6 2 50s are 100 so 6 by 100 what is the 6 by 100 answer 0.06 so 0.06 answer what is the answer 25 minus 0.06 answer we get 24.94 that is the square root of 622 okay approximately இது வந்து approximately answers okay approximately answer தோராயமான ஆன்சர் தான் okay so fifth question போகலாம் root of 10005 what's the square root answer so கவனிங்க is equal to square root of 10005 அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் 10000 plus 5 ஓகேயா so நம்ம ரூல் என்னது ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதோட ஸ்கொயர் ரூட் ஆன்சர் எழுதணும் what is the square root of 10000 100 100 hundreds are 10000
So next இங்க plusனா put plus, இங்க minusனா put minus. So here plus, so put plus. Remaining answer 5. By இங்க என்ன செய்யணும்? எதோடைய டபுள் மடங்கு எழுதணும்? இந்த ஆன்சர் உடைய டபுள் மடங்கு எழுதணும். What is the double of 100? 2 into 100s are 200s are 200. Okay, yeah. So by 5 by 200. So is equal to 100 plus 5 by 200. The 200 1000 convert பண்ணா டிவைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த 200 1000 ஆ மாத்துறதுக்கு எதால மல்டிப்ளை பண்ணனும்? 5 ஆல. சோ மேலிங்களையும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5s are 25. 5 200s are 1000. So 25 by 1000. So உங்களுக்கு தெரியும் 25 by 1000 what's the answer? 0.025. So 0.025. இது 5 by 1000 அப்படினா என்னது? 0.005. 71 by 1000. What is the answer? 0.071. So that way 5 by 200 அத 200 1000 ஆ கன்வர்ட் பண்ணதுக்கு மேலிங்களையும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணா we get 25 by 1000. So 25 by 1000 we get 0.025. So answer போட்டாச்சு 0.025. So we get 100 plus 0.025. We get the answer 100.025. That is the square root of 10,005. Okay, competitive exam la கேட்ட question root 26 by 10.2 plus root 56 by 15 is equal to what's the answer? There are 4 options here. First option 2, second option 1, third option 1.5, fourth option 3. So what's the answer? So root 26 value find out பண்ணனும், root 56 value find out பண்ணனும். பாயிண்ட்ட்டு இதுல போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். So root 26 is the non perfect square number. So we can use the non perfect square root tricks. Okay, root 26. So root 26 is equal to square root of 25 plus 1. இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணுவோம், ரைட்டா? ஏன்னா 25 is a perfect square number. So 26 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 25 plus 1 னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். is equal to rule number 1, இந்த first நம்பருக்கு perfect square root கண்டுபிடிக்கணும். So 25, what is the square root of 25? 5. Plus means put plus. Here minus means put minus. But our question we can have plus, so put plus. Next remaining number என்ன இருக்கு? 1 by double of 5, this number, right? Double of this number. What is the double of 5? 10. So 1 by 10 is equal to 5 plus 1 by 10. What is the answer? 0.1. So answer 5 plus 0.1 is 5.1. So root 26 answer 5.1. Okay. Root 26 answer 5.1. Root 26 answer 5.1. So next we find out the root of square root of 56. So square root of 56, square root of 56 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 56 எதுக்கு பக்கத்துல இருக்கு? 49 plus 7. Okay, so 7 7s are 49. So perfect square number 49 பக்கத்துல தான் 56 இருக்கு. So 56 ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படினா 49 plus 7. What is the answer? 56. Okay, so our rule first square to find out the square root of this square number, square root number, perfect square root number. What is the square root of 49? 7. Plus means put plus, here minus means put minus. Our question have plus, so put plus. Okay, remaining answer 7 potachi by double of this number. What is the double of 7? 7 2s are 14. Okay, answer 1 7 is 7, 2 7s are 14. So is equal to 7 plus 1 by 2. What is the answer? 1 by 2? 0.5. So answer square root of 56 is equal to 7 plus 0.5. Answer 7.5. So root 56. What's the answer? 7.5. Okay. So answer. So our question is root 26 by 10.2 plus root 56 by 15 is equal to root 26. Root 26. What's the answer? 5.1 divided by 10.2 plus root 56. Root 56. What's the answer? 7.5. So divided by 15. So answer. இங்கேயும் ஒரு பாயிண்ட் தள்ளி தான் பாயிண்ட், இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட், ரைட்டா? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் தான் மேலங்கிலே இன்ஜின் 10 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ இங்க 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் போயிடும் 51. 10.2 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 102. ரைட்டா?
பிளஸ் இங்க இருக்கு பாயிண்ட் இருக்கா சோ இந்த பாயிண்ட் போகணும்னா என்ன செய்யணும் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தா 10 ஆல மல்டிப்ளை பண்ணனும் ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தா 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும் ஹியர் 1 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு சோ மேலே கீழயும் எதால மல்டிப்ளை பண்ணனும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் போயிடும் சோ 7.5 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 75 ஆயிடும் 15 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 150 ஆயிடும் ஓகேயா சோ 151 is 51 2 51s are 102 and 175 is 75 275 is are 150 so answer 1 by 2 1 by 2 means 0.5 plus 1 by 2 means 0.5 so 0.5 plus 0.5 answer 1 மூணு क्वेश्चन ஹோம்வொர்க் கொடுக்கேன் அந்த இதுக்குள்ள ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க அது கரெக்ட்டா தப்பான்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகே फ्रेंड्स வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ our homework first question square root of 29 what's the answer second question square root of 72 is equal to what's the answer third question square root of 680 what's the answer these three questions are homework okay friends இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா மறக்காம நம்ம வீடியோவை இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க okay friends thank you next ட்ரிக்கோட next வீடியோ போடுறேன் bye டாடா